இப்போ சில சேனல்களில் சில பேர் பேசணும்னு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? பெயர் வாங்க வேண்டும், புகழ் வாங்க வேண்டும், அதோடு சில்லறையும் பணமும் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் வர்றாங்க. பிரபலம் ஆக வேண்டும். இதா இந்த 4 விஷயம் இதில் முன்னெடுத்து வர்றாங்க. ஆனால் அவங்க பின்னெடுத்து பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்தால் மிகவும் பிரபலமாகிவிட்டார்கள். சிறைச்சாலை வரை சிலர் போய் வந்து விட்டார்கள். சிலர் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு விட்டது. பத்திரிகையிலும் செய்திகள் வந்து விட்டது. மிகவும் பிரபலமாகிவிட்டார்கள். எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ, இவர்கள் பிரபலமாகாமல் இருந்தார்களே, இப்பொழுது பிரபலமாகிவிட்டார்கள் எப்படி என்று பார்த்தால், அவதூறாக பேசியிருக்கிறாரு. கொலை மிரட்டல்லாம் விடுத்திருக்காங்க. சில ஜாதியை வச்சு சில பேர் தாழ்வாக பேசியிருக்காங்க. சில பேர் அரசியல்வாதிகளை பற்றி ஒருமையில் பேசியிருக்காங்க. நல்ல வேலைப்பா, நான் அப்படிலாம் பேசுகிறதில்ல. எச்சரிக்கையாக இருங்க பேச்சாளர்களே. சொல் முக்கியம். அதான் கடவுள் நாக்கை உள்ளே வச்சுருக்காரு போட்டியை. நாக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? நாக்கு பத்திரம், பயங்கரமான ஆயுதம் நாக்கு தான் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டிலே இருக்குது. உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் இதெல்லாம். பார்த்து பேசுங்க, பார்த்து பேசுங்க, ஆள் பார்த்து பேசுங்க.